வெல்கம் டு VLSI. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா VLSIயோட இன்ட்ரோ, அதோட அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன், அப்புறம் டிஜிட்டல் ஃப்ளோ பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வெரிலாகுடைய சின்டாக்ஸ் பார்க்க போறோம். எல்லா லாங்குவேஜஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் வெரிலாகுக்கும் இருக்கு. அதை தான் வந்து இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், ஐடென்டிஃபையர், கேஸ் சென்சிட்டிவ், ஒயிட் ஸ்பேஸ், சிக்னல் வேல்யூஸ், நம்பர், செமிகோலன் அண்ட் கமாஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக் வந்து கோடிங் எழுதுறாங்கன்னா பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து அது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. அதனால அதை ஒரு நார்மல் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க கீழே. அதை வந்து கமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம கோடிங் ரன் பண்றப்ப அதுவும் சேர்ந்து ரன் ஆச்சுன்னா நமக்கு எரர் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணிக்குவாங்க. அது ஒரு லாங்குவேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்றது வந்து மாறும். வெரிலாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போடுவாங்க. இதே ஒரு மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு எழுதுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் ஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோடிங் எழுதியிருக்கேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து நான் ஏன்றதை இன்புட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நார்மல் இங்கிலீஷ்ல எழுதி அதை வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு நான் கமெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுதான் வந்து கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லைங்க, அந்த வேரியபிள் தான் வந்து ஐடென்டிஃபையர். இது வந்து A to Z குள்ள எந்த லெட்டரா வேணா இருக்கலாம். அதே மாதிரி டிஜிட்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், டாலர் சிம்பிளும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்டு அந்த லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சியோட கீவேர்ட்ஸ் இருக்கும். இன்ட், வைட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம வந்து வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் வெரிலாகுலையும் பார்த்தீங்கன்னா இந்த வெரிலாகோட கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேரியபிளா இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்க யூஸ் பண்ற வேரியபிள் வந்து நம்பர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வெறும் வந்து லெட்டர்ஸ் வச்சு தான் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் இங்க எழுதி காட்டுங்க. வேரியபிள் இன்புட் வேர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். வெரிலாக் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஸ்மால் லெட்டர்ல எழுதுறதும் கேபிட்டல் லெட்டர் எழுதுறதும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ். ஜென்ரலா நம்ம எழுதுவோம் இல்லைங்க, ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்னா அதுல ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம். எதுக்குன்னா ஒரு ரீடபிள் பர்பஸ்க்காக எழுதுவோம். அதே மாதிரி தான் வெரிலாகுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடபிள் பர்பஸ் தான். இது வந்து எந்த ஒரு மெமரியும் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வேல்யூஸ். ஜென்ரலா டிஜிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸை வந்து ரெண்டு வேல்யூ சொல்லுவோம். ஒன்று 0, இன்னொன்று வந்து 1. ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேர்னு போய் பார்த்தோம்னா நமக்கு 4 வேல்யூஸ் இருக்கும். ஒன்று வந்து 0, இன்னொன்று 1, இன்னொன்று எக்ஸ், இன்னொன்று இசட். 0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஜிக் 0 தான். அதாவது ஃபால்ஸ் கண்டிஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1. 1ன்றது பார்த்தீங்கன்னா லாஜிக் 1. இது வந்து ட்ரூ கண்டிஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன்லாம் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம இது இல்லை ஃபால்ஸா இருந்தாலும் எக்ஸ் கண்டிஷன் போற மாதிரி இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இந்த ஃபால்ஸ்ன்றது 0 தான், ட்ரூன்றதுன்றது 1 மீன் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அன்னோன் லாஜிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னோன் லாஜிக் வேல்யூனா 0வும் இருக்கலாம் இல்லை 1ஆவும் இருக்கலாம். அதுதான் வந்து எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசட். இது வந்து ஹை இம்படன்ஸ் ட்ரைஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர். நம்பர் எனக்கு 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் A to F. ஏன்னா வந்து ஹெக்ஸாடெசிமல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதனால வந்து A to F. அதை நீங்க வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் டிக்ளேர் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்லையும் டிக்ளேர். நம்பர்ல வந்து கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டர் ரெண்டுல நீங்க எது டிக்ளேர் பண்ணாலும் ஒண்ணுதான் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்றது நம்ம அன்னோன் இதை டிக்ளேர் பண்றது. இசட்ன்றது ஹை இம்படன்ஸ் டேட்டா டிக்ளேர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னம்னா அதோட சைஸை கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3 பிட்டா இருக்கலாம், இல்லை 4 பிட்டா இருக்கலாம், இல்லை 5 பிட்டாவும் இருக்கலாம். நீங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணணும். சப்போஸ் நீங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னம்னா அது டிஃபால்ட்டாவே 32 பிட்டாவே அது டிஃபால்ட்டாவே 32 பிட்டாவே அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் டிக்ளேர் பண்றீங்கன்னா அது பைனரியா, இல்ல ஹெக்ஸாடெசிமலா, இல்ல டெசிமலா, இல்ல ஆக்டலான்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னம்னா அது வந்து என்னவா பண்ணிக்கும், டெசிமலா கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து 3ன்றது பார்த்தீங்கன்னா நான் சைஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த நம்பர் வந்து ஹெக்ஸாடெசிமலா
இதில் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல். நெக்ஸ்ட் அந்த நம்பரை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது இப்போ பாருங்க, இது என்னன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து கோடிங்கோட ரன் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க 3ன்றது பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸு. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ன்றது ஹெக்ஸாடெசிமல், அதாவது பேஸ் ஃபார்மேட். நெக்ஸ்ட் 3 வந்து நான் வந்து ஹெக்ஸாடெசிமல்ல 0 1 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது பாருங்க 5 டெசிமல் 8 5ன்றது பார்த்தீங்கன்னா அதோட சைஸு, டின்றது அதோட பேஸ் ஃபார்மேட் டெசிமல், 8ன்றது நம்பர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிலாக்ல நம்பர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைஸ், ரெண்டாவது வந்து பேஸ் ஃபார்மேட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். நெக்ஸ்ட் வந்து செமிகோலன் அண்ட் கமாஸ். வெரிலாக்ல பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு லைனை முடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே காட்டியிருக்கேன். இன்புட் ஏ, இந்த லைனை நான் முடிச்சிருக்கேன் செமிகோலன் வச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெரிலாக்ல வந்து ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா கமாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டலாம். இதுதாங்க பேசிக் சின்டாக்ஸ். ஒரு வெரிலாக் கோடிங் எழுதுறோம்னா இதுதான் வந்து நமக்கு பேசிக் சின்டாக்ஸ். வர அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா வெரிலாகுடைய டேட்டா டைப்ஸை நம்ம பார்க்கலாம். அதை வச்சு வந்து இந்த சின்டாக்ஸையும் டேட்டா டைப்ஸும் வச்சு ஒரு பேசிக் கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து வர அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.